அனைவருக்கும் வணக்கம். ப- பகவத்கீதையில் கண்ணபிரான் ஒரு அற்புதமான வரி கூறுவார். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. ஆனால் அந்த கடமையை செய்யும் போது உன் பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதை விட உன் உன் முன்னால் இருக்கும் அறம் என்ன என்பதை கவனி. ஆம் நண்பர்களே, மகாபாரதம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது அர்ஜுனனின் காண்டீபம், கர்ணனின் கவசம், பீமனின் கதாயுதம். ஆனால் 18 நாட்கள் நடந்த அந்த மகா யுகத்தின் வரலாற்றில் பக்கங்கள் இவர்களை தாண்டி வேறு சிலரை பற்றி அதிகமாக பேசவில்லை. ஒருவர் நினைத்திருந்தால் ஒரே நொடியில் போரை முடித்திருக்க முடியும். ஒருவன் அநீதி இழைக்கப்பட்ட போது தன் சொந்த சகோதரர்களை எதிர்த்து நின்றார். இவர்கள் எல்லாம் யார்? கிருஷ்ணரின் தந்திரங்களுக்கு பின்னால் மறைந்திருக்கும் அந்த மகா சக்தி யார்? இன்று நாம் பார்க்க போவது மகாபாரத போரில் அதிகம் அறியப்படாத ஆனால் வரலாற்றை தீர்மானித்த அந்த 10 மகா வீரர்கள் பற்றி தான். வாருங்கள், உண்மைகளை தேடி பயணிப்போம். முதலாவது, பார்பரியர். ஒரு நொடியில் உலகை முடிப்பவர். நண்பர்களே, முதலில் நாம் பார்க்க போவது பார்பரியர், பீமனின் பேரன். இவனிடம் இருந்த அந்த 3 அம்புகள் நினைத்து பார்க்க முடியாத வலிமை கொண்டவை. அந்த அம்புகள் ஒரு நொடியில் எதிரிகளை அடையாளம் கண்டு அடிக்கும் திறன் கொண்டவை. கண்ணபிரானே இவனது ஆற்றலை கண்டு வியந்து, இவன் போரில் பங்கேற்றால் பாண்டவர் பக்கம் கிடைக்காது என்று கருதி ஒரு தந்திரம் மூலம் இவனது தலையை தானமாக பெற்றார். ஒரு மாபெரும் வீரன் போர்க்களத்தில் வராமல் தியாகம் செய்யப்பட்ட வரலாறு இது. இரண்டாவதாக, விகர்ணன். கௌரவர்களின் தர்மவான். துரியோதனுக்கு 99 தம்பிகள். ஆனால் அதில் விகர்ணன் என்பவன் தனித்துவமானவன். பாஞ்சாலிக்கு சபையில் நடந்த அநீதியை இழைக்கப்பட்ட போது பீஷ்மர், துரோணர் போன்ற பெரியவர்கள் தடை முழுந்து நின்ற போது உரத்த குரலில் இது தவறு என்று தட்டி ஒரு கேட்ட ஒரே கௌரவ வீரன் நிகழ்ந்தான். தர்மத்தின் பக்கம் நின்ற ஒரே நேர்மையான உறுதி. யுத்தசு, மனசாட்சியின் குரல். போர் தொடங்கும் அந்த நிமிடம் தர்மர் ஒரு அறைகோள் விடுக்கிறார். யாராவது தர்மத்தின் பக்கம் திரும்புகிறீர்களா என்று. அப்போது கௌரவர்கள் தரப்பிலிருந்து பிரிந்து வந்த பாண்டவருடன் இருந்த யுத்தசு, இவன் திருதராஷ்டிரனின் மகன் என்றாலும் தன் மனசாட்சியை கட்டுப்பட்டு நின்றவன். அடுத்ததாக 4வது பார்த்தீங்கன்னா கடவுள். அந்த ஊரில் அரக்க குலத்தில் பிறந்த பீமன் மகன். இவன் போர்க்களத்தில் செய்த அந்த தாக்குதல் கௌரவ படையை நிலைவய செய்தது. கர்ணன் அதிர்வுக்காக பாதுகாத்து வைத்திருந்த அந்த சக்தி வாய்ந்த ஆயுதத்தை இவன் மீது பிரயோகிப்பதன் மூலம் அர்ஜுனன் உயிரை காப்பாற்றியது. இவன் தான் சாத்தியகி. அர்ஜுனனும் நிழல். கண்ணின் உறவினராகவும் அர்ஜுனனும் சீடராகவும் இருந்த சாத்தியகி பாண்டவர் படையில் ஒரு அதிராதராக இருந்து பல கௌரவ தளபதிகளை திணறடித்தார். போருக்கு பின் உயிர் பிழைத்த நீச்சல் வீரர்களில் இவரும் ஒருவர். ராவன். வெற்றிக்காக தன்னையே தந்தார். அர்ஜுனனுக்கும் நாகனின் உறுப்புக்கும் பிறந்தவன். பாண்டவர்களின் வெற்றிக்காக தன்னையே காளிக்கு தியாகம் செய்த மகாவீரர். அவனது கடைசி ஆசையை நிறைவேற்ற கண்ணனே மோகினியாக உருவம் எடுத்து அவனை திருமணம் செய்து கொண்டது ஒரு உணர்ச்சிகரமான வரலாறு. 7வது பார்த்தீங்கன்னா சல்லியன். தந்திரத்தால் வீண தளபதி. மற்ற நாட்டு மன்னன். உண்மையில் பாண்டவர்களின் தாய்மாமன். ஆனால் துரியோதனின் தந்திரமான விரும்பமால் பக்கம் வைக்க வேண்டியதாயிற்று. கர்ணனுக்கு தேரோட்டியாக இருந்து அவனது மன உறுதியை சிதைத்து ஒரு பெரும் ஆதி கொண்டார். 8வது சிகண்டி. சபதம் முடித்தவர். முற்பிறவில் வஞ்சனத்தை தீர்க்க பிறந்தவர். அம்பா. இவள் சிகண்டியாக உருவெடுத்து பீஷ்மரின் முன் நின்றபோது பெண் முன்னே ஆயுதம் ஏந்த மாட்டேன் என்ற பீஷ்மரின் கொள்கையை பயன்படுத்தி அவரை வீழ்த்தினார்கள். தேற்றவர். ஒரு நாள் நேரம்.
சிந்து தேசத்து மன்னன் பாண்டவர்களை ஒரு நாள் மட்டும் தடுத்து நிறுத்தும் ஈசனிவாதத்தை பெற்றவர். அந்த ஒரு நாள் தான் அபிமன்யு கொல்லப்பட்டார். இதற்காகவே அர்ஜுனன் சூரியன் மறைவதற்குள் இவரை கொல்ல சபதம் ஏற்றது மகாபாரதத்தில் ஒத்திருக்கிறது. 10வதாக அஸ்வத்தாமன், சிரஞ்சீவி வீரர், வில்வித்தை ஆசான் துரோணனின் மகன். இவனது நெற்றியில் ஒரு மணி இவனுக்கு அந்த படத்தை தந்தது. போரின் இறுதியில் தூங்கிக் கொண்டிருந்த பாண்டவர் வம்சத்தை அழித்து கரைபடிந்த வீரனாக இவன் அறியப்பட்டாலும் மீண்டும் இவன் தோல்வியில் அடைந்து கொண்டிருப்பதாக சில ஐதீகங்கள் கூறுகின்றன. நண்பர்களே, அதிகாரம் யாரிடம் இருக்கிறது என்பதை விட அறம் யாரிடம் இருக்கிறது என்பதே மகாபாரதம் சொல்லும் பாடம். இந்த 10 வீரர்களை உங்களை வெயிக்க வைத்தவர் யார்? உங்கள் கருத்துக்களை பதிவுகள். மீண்டும் ஒரு தேடலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.